இறை இறை வழியில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. கோயில் குளம் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதோட சொத்து வந்து மூணு 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 தலைமுறையாக வந்து சரியான, அதாவது ஆண் ஒரே ஒரு வாரிசு தான். நான் சொல்லுதேன் அங்கேயே இருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளை, அப்படி மூணாவது நிலையில் இவங்க கணவர் இருக்கார். அந்த மூன்றாவது நபருக்குரிய சொத்து வந்து இப்போ இவருக்கு, இந்த அம்மாவுக்கு வரதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகி வருது. வேறு போட்டிக்கு யாரும் கிடையாது, யாரும் கைப்பற்றவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த இதை கிடைக்கிறதுக்கு அகத்திய பெருமான்கிட்ட வந்து சபையில் வந்து சமர்ப்பணம் பண்ணுது. இது வந்து தாய் வீட்டிலே இருந்து அங்கே சேவை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இங்கே சரியாக பார்க்காம இருந்திருக்கு. அந்த சொத்துக்கள் அப்படியே கிடந்திருக்கு. பிள்ளைகளையும் அங்கே தாய் வீட்டிலே வளர்ச்சிட்டாங்க அவளுக்கு. இப்போ கணவருடைய சொத்துக்கள் வந்து இந்த அம்மாவுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்குண்டான அந்த ரெக்கார்டெல்லாம் இந்த அம்மா இப்போ தான் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கிடைக்கணும், அதை அகத்திய பெருமான்கிட்ட சொல்லணுன்ட்டு வந்திருக்காங்க. அகத்திய பெருமான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியாச்சு உங்கள் விஷயத்தை. அகத்திய பெருமான், உங்கள் பேர் என்ன பேர்? கிருஷ்ணம்மாள், பிள்ளையார் நத்தம் கிராமம். வீட்டுக்காரர் பேர் என்ன பேர்? கந்தசாமி. பையங்க இருக்கட்டும், உங்கள் பேர் போதும். 3 பையங்க. மகா இருக்கா? 3 பையங்க. அவங்க சரி அப்படியா? உயர் திருநாளாம் ஏகாதசி பெருநன்னாளில் கண்ட புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனிலிருந்தே மாற்றங்கள் நிகழத் துவங்குகின்றன என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். மாற்றங்கள் நிச்சயமாய் உண்டு. வினவிய வினாவிற்குரிய விடை வரும் வாசி பெருநாள், வருகின்ற அமாவாசை திருநாள் அன்று இருள் சூழ்ந்த நிலை போல் தெரியும். அத்தகைய நிலையில் இருக்கும் அணுக்கரக பேராற்றல் ஒரு ஒளிவெல்லமாய் மிளிர்ந்திருக்கும் அற்புதமான இச்சபை. இதுபோல் முதல் நாள் இச்சபை நாடி வந்து அயர்ந்துறங்கி அற்புதமாய் அதிகாலை புனர்ஜென்ம கோமாதா பூஜைக்குரிய கைங்கரியத்தை உன் கரமது கொண்டு சித்தனிடம் வழங்கி உயர்வாய் இதுபோன்று சச்சங்க பெருவிழா வரை காத்திருந்து நல்நிலையாய் இல்லம் திரும்புகையில் 21 ரூபாய் நாணயமதை நீ இல்லம் சென்று ஒரு வெண்மை துணியில், மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் 21 ரூபாய் நாணயங்களை, 21 எண்ணிக்கை கொண்ட நாணயங்கள், அது எத்தகைய தொகை உள்ளதாக இருந்த பொழுதும் 21 எண்ணிக்கை கொண்ட நாணயங்களை ஒரு வெண் துணியில், மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் கட்டி அகத்திய நாமம், வாழை சித்த நாமம், உன்னுடைய மூத்தோர்கள் நாமம் உச்சரித்து அற்புதமாய் உனது இல்லத்தில் பூஜை அறையில் வைத்துவிடு. படிப்படியான மாற்றங்கள் உன்னை வந்தடையும். காலம் நெருங்குகின்றது என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.